என் அன்பு சொந்தங்களுக்கு அன்பனின் அன்பான வாழ்த்துக்கள். இது உங்களின் டெரஸ் குக்கிங் சேனல். நான் உங்கள் மீரான். இன்றைக்கி நம்ம ஆட்டு ஈரல் பெரட்டல் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: அரை கிலோ ஆட்டு ஈரல், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு விழுது, உப்பு, வெங்காயம், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், சாட் மசாலா, குழம்பு மசாலா தூள், வீட்டு மிளகாய் தூள், கரம் மசாலா, ஆயில். இது தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்யும் போது இதுக்கு என்னென்ன அளவுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த ஆட்டு ஈரலுங்கிறது குழந்தைங்களுக்கு இரத்த விருத்தி, பெரியவங்களுக்கும் இரத்த விருத்திக்கு ரொம்ப நல்ல ஒரு பொருள். இது கொஞ்சம் காரமாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். காரம் மிதமாக, ரொம்ப அதிகமும் இல்லை கம்மியும் இல்லை, மிதமான காரம் வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும். நம்ம செய்வோம் வாங்க. ஈரல் பெரட்டுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் 200 ml, அரை கிலோ ஈரலுக்கு 200 ml ஆயில் ஊற்றுறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வெங்காயம் போடலாம். 200 கிராம் வெங்காயம். ஆயில் நல்லா வதங்கட்டும். இது ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை, ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இதுக்கு ஆயில் கொஞ்சம் கூட தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம பிரட்டி சாப்பிட்றதுக்கு கிரேவி மாதிரி இருக்கிறதுக்கு பிரட்டல் மாதிரி வரும். எண்ணெய் நல்லா கொஞ்சம் கூட தாராளமாக விடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 ஸ்பூன் பூண்டு விழுது, பூண்டுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அடுத்து 2 ஸ்பூன் இஞ்சி, இது ஒரு நிமிஷம் வேகட்டும், இஞ்சியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும். காஷ்மீர் சில்லி 2 ஸ்பூன், நம்ம வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன். இதில் மிளகாத்தூள் கம்மியாக இருக்கணும், மிளகுத்தூள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அதனால் இதில் 1 ஸ்பூன் போடுவோம் வீட்டு மிளகாத்தூள். இப்போ மல்லித்தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன். இந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 3 பெரிய தக்காளி 3 போடுறோம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி. மிளகாய் தூள் போட்டிருக்கோம். மிளகு தூள் அதிகமாக போட போகிறோம். அதனால் 3 பச்சை மிளகாய் வாசனைக்காக நடுவில் கீரி போட்டிருக்கோம். கரம் மசாலா 1 ஸ்பூன், சின்ன அளவு புதினா, ஒரு சின்ன கைப்பிடி அளவு மல்லித்தூள், மல்லித்தலை. ஆட்டு ஈரல் நல்லா மஞ்சத்தூள் போட்டு 2-3 வாட்டி நல்லா அலசி வச்சுருக்கோம். அலசி வச்சதை இப்போ நம்ம மசாலாவில் எண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ இதை ஆட்டு ஈரலில் போடுவோம். இது வரைக்கும் நம்ம உப்பு போடலை. ஏன்டா அந்த ஈரலை பொறுத்த வரைக்கும் முதலே உப்பு போட்டால் ஹார்டாக இருக்கும். அதனால் கடைசியில் உப்பு போடலாம். உப்பு, மிளகுத்தூள், சாட் மசாலா எல்லாம் கடைசியில் போடலாம். இதே மாதிரி தண்ணி ஊற்றாமல் ஒரு 2-3 நிமிஷம் இதில் அப்படியே மசாலாலே பிரட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஈரலுக்கு தேவையான உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போடுறோம். நல்லா 3 நிமிஷம் நல்லா மசாலாலேயே ஈரல் நல்லா பிரட்டியாச்சு. ஃப்ளேம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது, ஹை ஃப்ளேம் வேணாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு
ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சு. எண்ணெய் திரண்டு வந்தால் மசாலா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம், ஈரல் நல்லா வேகிறதுக்காக. இப்போ நான் தண்ணி ஊற்றிருக்கேன்ல, அது இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் ஊற்றிருக்கான். தண்ணியை எல்லாம் நம்ம தேவையான தண்ணியெலாம் ஊற்றியாச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பு டேஸ்ட்டு பார்த்தா கொஞ்சம் குறையுது, அதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கிட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக சாட் மசாலா 1 ஸ்பூன் போடுறோம். இது நல்ல ஒரு தனி சுவையை கொடுக்கும். லாஸ்ட்டாக மிளகுத்தூள், இதுதான் ஹைலைட்டு. மிளகுத்தூள் காரம் பார்த்து அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ மிளகு எல்லாம் போட்டாச்சு, உப்பு செக் பண்ணியாச்சு. ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி, சும்மா ஒரு சின்ன பிஞ்சு கஸ்தூரி மேத்தி நல்லா அப்படி கசக்கி அப்படி தூவி விட்டுருங்க. தூவிட்டு ஒரு பரட்டிட்டு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சிம்மில் 10 நிமிஷம் வச்சுருந்தோம். நல்லா எண்ணெய் நல்லா மேலே திரண்டு வந்துருச்சு, ஃபினிஷிங் ஸ்டேஜ். இப்போ நம்ம லைட்டாக மல்லித்தலை தூவி ஆட்டு ஈரல் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது இடியாப்பம், பரோட்டா, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கும் நம்ம சைடு டிஷ்ஷாக வச்சு நல்லா பிரட்டி சாப்பிட்லாம். எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த ஈரலுடைய கவுச்சி ஸ்மெல்லு எதுவுமே இருக்காது. So high, I'm hypnotized.